அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். இது வந்து நான் ரொம்பவும் உண்மையாக நடந்ததை நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நமக்கு மைண்டில் யோசிக்க தோணும், ஆனால் மனசு ஏற்றுக்காது. அப்படி தாங்க ஒரு பெண்மணி வந்து அவங்க 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது வந்து வில்லேஜ்லேருந்து அவங்க ஒரு காலேஜுக்கு படிக்க போகிறாங்க. அவங்க ரொம்ப அதிகமான மார்க்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுக்கிறாங்க. அவங்க வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறாங்க. காலேஜில் ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் இயர் போகும்போது அவங்க வந்து சில அரியர்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது அரியர்ஸ் வந்து எடுக்கிறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா காதல்லையும் விழுந்துடுறாங்க. ஏற்கனவே ஃபெயில் ஆகிருக்கிறாங்க, அரியர் விழுந்திருக்கு, அதே சமயம் காதல்லையும் விழுந்துட்டாங்க. ஸோ அந்த காதல் படிப்படியாக முன்னேறி இப்போ இவங்க ஃபைனல் இயர் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணப்போ அந்த லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க டிகிரி முடிக்கிறாங்க, அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஒரு ஜாபுக்கு போகலாம் அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்கல. அவங்களும் 3 to 4 months நல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக 6 months ட்ரை பண்ணுறாங்க, 1 year ஆகுது. பட் ஆனால் ஜாப் கிடைக்கவே இல்லை. அவங்க மனசில் வந்து ரொம்ப வருத்தம். என்ன எந்த ஒரு ஜாப்பும் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம கூலி வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. வீட்லேயும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. இந்த விஷயத்தையெல்லாம் வந்து அந்த பெண்மணியில் காதல் பண்ணுறாங்க, அவர்கிட்ட வந்து எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இது மாதிரி அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவரும் வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ அவர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த பெண்மணியை ஏமாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே படிப்படியாக போய் கடைசியாக காதல் வந்து ஒரு முடிவுக்கு வருது. அப்போது இந்த பெண்மணி வந்து நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, வீட்லேயும் திட்டுறாங்க, கூலி வேலைக்கு போனால் படிச்சுட்டே அந்த வேலைக்கு போகிற அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வீட்டிலே இருந்து அவங்க தினமும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க நெக்ஸ்ட்டு ஒரு 6 months அவங்க வீட்டை விட்டு வெளியவே வரல. எந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதில்ல, எந்த ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு எங்கேயுமே போகாமல் வீட்லேயே இருக்கிறாங்க. வீடுண்டு வேறு எங்கேயும் போகாமல் 6 மாதம் வீட்டில் இருக்கிறாங்க. 1 வருஷமாக ஜாப் தேடியும் கரெக்டான ஜாப் கிடைக்கல. அப்படி ஜாப் கிடைச்சாலும் 2000 ரூபா 3000 ரூபா ஜாப் தான் கிடைக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இன்னுமே 5000 6000 ரூபாய்க்கு ஜாபுக்கு வேலைகள் இருக்குது. ஸோ அவங்க படித்ததுக்கான ஜாப் எதுவுமே கிடைக்காம அவங்க 6 மாதமாக வீட்டில் இருந்து ரொம்பவுமே தினமும் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவே இல்லை. அவங்க வந்து காதலர் சைடும் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. வீட்லேயும் வந்து யாருமே வந்து ஒரு மதிக்காமல் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு யாருமே ஐடியா கொடுக்குறதுக்கோ, யாருமே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு கூட வந்து ஒருத்தர் யாரும் இல்லாமல் ரொம்பவுமே மனம் முடிஞ்சு கடைசியாக வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ நம்ம நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம். இப்போ நிறையா மார்க் எடுக்காமல் சூசைட் பண்ணிக்கிறது, ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அக்கம் பக்கத்தில் நிறையா நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர் இருக்கும். ஸோ இவங்களும் வந்து இந்த பெண்மணியை வந்து சரி நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், இதை விட ஒரு சிறந்த எதுவும் இல்லை, நமக்கு யாருடைய சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி தான் அவங்களும் அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம விடிஞ்சால் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வெளியில் ஒரு கடைக்கு போய் டேப்லெட்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சிட்ருக்குறாங்க. நைட்டு வந்து அவங்க அந்த டேப்லெட்ஸ் வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கதறி அழுகுறாங்க. நம்ம அழுகுறது இதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க வீட்டில் பெற்றவங்களை நினச்சி அழுகுறாங்க, அவங்க லவ் பண்ண காதலர் நினச்சி அழுகுறாங்க, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை நினச்சி அழுகுறாங்க. யாருமே அந்த பெண்மணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணல.
அந்த பெண்மணி மாதிரி அழுதவங்களே யாரும் இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறது, என்ன பண்ணனா, யாருமே, அதாவது இந்த உலகத்தில் நம்ம எதுக்குடா பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய லைஃப்பில் இந்த 1.5 வருஷம் ஒரு பிளாக் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கருப்பு நாட்கள், ஒரு கருப்பு தினங்கள். அந்த அளவுக்கு அவங்க லைஃப், அவங்கள மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ நாமெல்லாம் கூட நம்ம ஏதோ ஒரு ஜாப் கிடைச்ச ஜாபுக்கு போயிடுவோம், ஏதோ ஒரு ஜாப் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வெளியில் நம்ம எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த பெண்மணிக்கு இப்போ யாராவது, இப்போ நம்ம ஏதாவது ஒரு சப்போர்ட், ஒரு அட்லீஸ்ட் பணமும் கொடுத்து உதவி பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு மனசளவுலையாவது நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாத, நான் இருக்கிறேம்மா, பார்த்துக்கலாம், நான் அத்தை இருக்கிறேன், சித்தி இருக்கிறேன், பெரியம்மா இருக்கிறேன், அம்மா நான் இருக்கிறேன், அந்த மாதிரி யாருமே ஒரு பேச்சுக்கு கூட யாரும் சொல்லலை. அந்தளவுக்கு அவங்க அவங்க முடிஞ்சு கடைசி நேரத்தில் டேப்லெட் போடலாம், இது தவிர நமக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க முயற்சி பண்ண. அப்போ ஒரு ரிங்டோன் வருது. அவங்க அந்த ஃபோனை திருப்பி என்னென்னு பார்க்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அலாரம். அவங்க அவங்களுடைய லவ்வர்ஸ், அதாவது லவ் பண்ணார் இல்லையா, அவருடைய பிறந்தநாள் அடுத்த நாள் 12 o'clock ஆரம்பிக்குது. ஸோ 11:35க்கு அவருடைய அந்த ஃபோனில் அந்த பெண்மணி வச்சுருக்கிற மொபைலில் ஒரு அலாரம் அடிக்குது. அப்போ இவங்க அதை பார்த்துட்டு அவங்க இன்னும் மனம் உடைஞ்சு போய் ரொம்ப ஒரு கொதித்து எழுந்துறாங்க. ரொம்ப மனம் உடைஞ்சு போய் நாம் நம்பின இவனும் ஏமாற்றிட்டான், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்கல, யாருமே சப்போர்ட் பண்ணல, ஆனால் நாம் ஏன் சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசு மாறுது. எப்போ அந்த ரொம்ப கடைசி ஸ்டேஜில் அந்த பெண்மணிக்கு பிடிக்காத ஒருத்தருடைய ஃபோட்டோவோட ஒரு ரிங்டோன் அடித்து அதில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நாம் ஏன் சாகணும், நாம் மாறணும், நம்மளுடைய லைஃப் மாறணும், நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க அதுலேருந்து அவங்க லைஃப் மாறுறாங்க. நம்ம சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வராங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு யாருமே உதவி பண்ணலனாலும் சரி, நமக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த புரிஞ்சிக்காமல் இருக்கிறது அந்த சிச்சுவேஷன். சரியா, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஜாபுக்கு போக சொல்லியிருப்பாங்க. நம்ம எந்த ஒரு ஜாபுக்கும் போகாமல், முயற்சி பண்ணாமல், நாம் படித்ததுக்கு ஏதாவது ஜாபுக்கு போகணுன்னா இந்த உலகத்தில் 90% ஜாபே கிடைக்காது. எல்லாருமே சூசைட் தான் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய எய்மை உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் கிடைக்கிற ஜாபை, எந்த மாதிரி ஜாபாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கான ஜாபை செலக்ட் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு போய்க்கிறீங்க. உங்களுடைய கோலை மட்டும் எப்போவுமே மறந்துடக்கூடாது. அதற்கான முயற்சி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த உலகத்தில் நம்மளை தவிர நமக்கு மோட்டிவேஷன் சொல்கிறது யாராகவும் இருக்க முடியாது. எத்தனை பேர் அறிவுரை சொல்லலாம், ஆனால் அதில் எல்லாமே நமக்கு சரியானதாக இருக்காது. அதனால் நாம் அடுத்தவங்க பேச்சு கேட்கணும், இவங்க பேச்சு கேட்கணும், அவங்க பேச்சு கேட்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுடைய கோல் என்னவோ, ஆனால் அதற்கான முயற்சியை மட்டும் விடக்கூடாது. நீங்கள் எந்த மாதிரி ஜாபுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஜாபுக்கு போகலாம். ஆனால் உங்களுடைய கோல் இந்த ஃபஸ்ட்டு 2 இயர் இல்லாமல் நெக்ஸ்ட்டு 3rd இயர்லேருந்து உங்களுடைய கோலுக்கான செட்டப் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னவோ அதற்கான முயற்சி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியும். நம்மளுடைய மனசை என்றைக்குமே தளர விடக்கூடாது. நமக்கு வயது முக்கியம் கிடையாது, சரிங்களா? நம்மளுடைய முயற்சியை மட்டும் கைவிடவே கூடாது. கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் வெல்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சாதிக்கணுமோ அதை நாம் கண்டிப்பாக சாதிப்போம். நான் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.